அன்பர்களே, இன்று எதிரிகளின் அமைச்சர் எதிரிய அரசனுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற ஒன்றை பார்க்கிறோம். மெய்யங்கடவை தொழுக என்ற அருமையான ஆலோசனையை அந்த அமைச்சன் எதிரி மன்னனுக்கு கோருகின்றான். அது எவ்வளவோ அருமையான செய்யுளாக நமக்கு இறையடியார் வீரமாமுனிவர் வழியாக கிடைக்கிறது. அதை நாம் இன்று ரசிக்கப் போகின்றோம். இத்திறத்து அனைத்தும் செய்த இறைவன் நம் இறைவனாகி அத்திறத்து அடலோ நம்மை அமர் செய்ய வெகுண்ட காலை கைத்திறத்து உடன்ற வெள்வேல் கடல் படை அரணமாமோ மெய்திறத்து இறைஞ்சி அண்ணான் விரி நிழல் பெறல் நன்று என்றான். சோசவன் வெற்றி படலத்திலே இந்த அருமையான செயலை பார்க்கிறோம். இவ்வகையாய் அனைத்தும் செய்த ஆண்டவனே நம் அனைவருக்கும் ஆண்டவனாயிருக்கையில் அவ்விதமான வல்லமை கொண்ட அவனே நம்மோடு போர் செய்ய சினந்து எழுந்த காலத்து தன் கைத்தரத்தை நம்பி சிறந்த வெள்ளிய வேலை தாங்கிய கடல் போன்ற படையும் பாதுகாப்பு ஆகுமோ? ஆகாது. ஆதலால் உண்மை உணர்ந்த திறத்தோடு வணங்கி அவனது விரிந்த திருவடி நிழலை சரணமாக அடைதலே நல்லது என்றான் ஆபென். இதன் பொருள், நம் அனைவருக்கும் ஆண்டவன் ஒருவனே. வல்லமை மிகுந்த அந்த ஆண்டவன் நமக்கு எதிராக போர் செய்கின்றனன். ஆகவே நமது கைத்தரம் பாதுகாப்பாகுமோ? ஆகாது. கடல் போன்று நமது படை பாதுகாப்பாகுமோ? ஆகாது. ஆகவே செய்ய வேண்டியது என்ன? அவனது திருவடி சரணடைதலே நல்லது என்று அமைச்சன் ஆபென் ஆலோசனை சொன்னான். இத்திறத்து அனைத்தும் செய்த விரைவன் நம் இறைவனாகி அத்திறத்து அடலோ நம்மை அமர் செய்ய வெகுண்ட காலை கைத்திறத்து உடன்ற வெள்வேல் கடை பரன் அலர்ணமாமோ மெய் திறத்து இறைஞ்சி எண்ணான் வெறி நிழல் பெறல் நன்றென்றான். இது மிக அருமையான ஒரு அறிவுரையாக, ஆலோசனையாக அமைச்சரால் சொல்லப்படுகிறது. எதிரி அரசன் அக்காலத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கடவுள் என்பது போன்ற ஒரு சிந்தனை இருந்தது. ஆகவே கடவுள் ஒருவர்தாம். அந்த கடவுள் நமக்கு எதிராக போரிடுகிறார். ஆகவே நாம் வெற்றி பெற முடியாது. அந்த கடவுளுடைய திருவடியை அடைதல் தான் நியாயம், அதுதான் முறை, அதை நாம் செய்வோம் என்று நல்ல ஆலோசனை வழங்குகின்ற அமைச்சராக ஆபன் என்பவன் விளங்குகிறதை பார்க்கிறோம். அதை ரசிப்போம். வாழ்க.